சாஸ்திரா சேனல் நேயர்களுக்கு நமஸ்காரம். அனுதினம் ஆனந்தம் நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று 15/11/2025 இந்த நாள் குறித்து பஞ்சாங்கம் என்ன சொல்றதுன்னு பார்க்கலாம் வாங்கோ. இன்றைய தினம் விஸ்வாவசு வருடம் ஐப்பசி மாதம் 29ஆம் தேதி சனிக்கிழமை. திதி பார்த்தோம்னா தேய்பிரை ஏகாதசி திதி இரவு 12:37 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து தேய்பிரை துவாதசியானது வந்து விடுகிறது. இன்னைக்கு நட்சத்திரம் பார்த்தோம்னா உத்திரம் நட்சத்திரம் இரவு 11:32 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து ஹஸ்தம் நட்சத்திரம் என்பதும் வந்து விடுகிறது. இந்த நாள் முழுவதுமே ஒரு மரண யோகம் கூடிய நாளாக அமைந்திருக்கிறது. இது போக பஞ்சாங்கத்திலே வரக்கூடிய யோகம் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்னைக்கு வைத்ருதி அப்படிங்கிற ஒரு நாம யோகம் காலையில 6:21 வரைக்கும் இருக்கு. அதனைத் தொடர்ந்து விஷ்கம்பம் அப்படிங்கிற ஒரு நாம யோகமானது வந்து விடுகிறது. கரணம் பார்த்தோம்னா இன்னைக்கு பவம் அப்படிங்கிற ஒரு கரணத்தை கொடுத்திருக்கா. இந்த நாளானது ஒரு மேல்நோக்கு நாளாக அமைந்திருக்கிறது. இன்னைக்கு என்ன ஸ்பெஷல் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இன்றைய தினம் பஞ்சாங்கத்திலே ஏகாதசி சர்வ ஏகாதசி அப்படிங்கிறத கொடுத்திருப்பா. அதுல பார்த்தோம்னா உத்பன்னா ஏகாதசி அப்படிங்கிற மாதிரி இந்த ஏகாதசியினுடைய பெயரை சொல்லி இருப்பார்கள். சர்வ உத்பன்னா ஏகாதசி என்று இந்த ஏகாதசியினை குறிப்பிட்டிருப்பார்கள். இது போக இன்றைய தினம் ஆகாச தீப சமாபனம் அப்படிங்கிறத கொடுத்திருப்பார். ஆகாச தீபத்தினை ஏற்ற துவங்க வேண்டும் என்று சொல்லி கடந்த 17 அக்டோபர் 2025 அன்று சொல்லி இருப்போம். அதாவது தீபாவளிக்கு முன்னாடி வரக்கூடிய ஏகாதசி நாள், அந்த நாளிலிருந்து ஆகாச தீபத்தினை ஏற்ற துவங்க வேண்டும் என்று சொல்லி இருப்போம். அதே போல இப்ப வரக்கூடிய இந்த அமாவாசைக்கு முன்னாடி வரக்கூடிய இந்த ஏகாதசியோடு இந்த ஆகாச தீபம் ஏற்றுதல் அப்படிங்கிறது முடிவிற்கு வருகிறது என்பதற்காக நினைவூட்டுகிறோம். சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய சூரிய உதயம் என்பது காலை 6:11 சூரிய அஸ்தமனம் என்பது மாலை 5:35 சந்திர அஸ்தமனம் என்பது மதியம் 2:28 சந்திர உதயம் என்பது இரவு 2:51 சம்பவிக்கிறது. பிரம்ம முகூர்த்தம் பார்த்தோம்னா நாளைய தினம் அதிகாலை 4:30 முதல் காலை 6:11 வரையில் நீடித்திருக்கிறது. சென்னையை பொறுத்தவரை இன்றைய தினத்தினுடைய ராகு காலம் என்பது காலை 9:02 முதல் பகல் 10:27 வரையிலும், யமகண்டம் என்பது மதியம் 1:18 முதல் 2:44 வரையிலும், குளிகை காலம் என்பது காலை 6:11 முதல் 7:36 வரையிலும் சம்பவிக்கிறது. தினாந்தம் பார்த்தோம்னா இன்றைய தினம் இரவு 1:28 கொடுத்திருக்கா. சூலம் பார்த்தோம்னா இன்றைக்கு கிழக்கே சூலம் காலை 9:13 வரையில் அந்த சூல தோஷம் என்பது உண்டு. அதற்குரிய பரிகாரமாக தயிர் அறிந்துவிட்டு கிழக்கு திசையை நோக்கி பயணிக்கலாம் அப்படிங்கிறதையும் சொல்லி இருக்கார். இன்றைய தினத்தினுடைய ஆன்மீக தகவலாக, இதை ஆன்மீக தகவல்னு சொல்றதை விட ஜோதிட தகவல் அப்படின்னு தான் சொல்லணும். நம்ம ஒவ்வொரு சனிக்கிழமை நாளுமே மெடிக்கல் அஸ்ட்ராலஜி அப்படிங்கிற தலைப்புல பார்த்துட்டு வரோம் இல்லையா? அந்த வரிசையில இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னு சொன்னா மனிதனினுடைய அந்த மேற்தோல் குறித்து தான் பார்க்க போகிறோம். இந்த மேல இருக்கக்கூடிய தோல் இருக்கு இல்லையா, இந்த தோலிலே நிறம் அப்படிங்கிறது இருக்கு இல்லையா. பையன் அவன் வந்து வெள்ளையா இருப்பான், இந்த பொண்ணு வந்து கருப்பா இருக்கா, சிவப்பா இருக்கா அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்றோம் இல்லையா. இந்த நிறத்தினை தீர்மானிப்பது கிரகங்களா, ஜாதகத்தினுடைய அமைப்பு தான் இந்த நிறத்தினை தீர்மானிக்கிறதா அப்படிங்கிறது தான் பார்க்க போகிறோம். இந்த கேள்விக்கு நேரடியாக விடையளிக்க வேண்டும் என்று சொன்னால் நம்முடைய நிறத்திற்கும் ஜாதகத்திலே இருக்கக்கூடிய கிரகங்களின் அமைப்பிற்கும் நிச்சயமாக தொடர்பு இல்லை என்பதுதான். ஆனா இந்த காலத்து ஜோதிடர்கள் நிறைய பேர் என்ன சொல்லுவான்னு பார்த்தோம்னா, லக்னத்திலேயே குரு இருக்கா, அதனால அவர் வந்து தக 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 தகன்னு மின்னுவாரு, நல்ல பளபளன்னு இருப்பாரு, கோல்டு கலர்ல இருப்பாரு, லக்னத்திலேயே சூரியன் இருக்கா, நல்ல சிகப்பா இருப்பாரு, செவ்வாயினுடைய அம்சம் நிறைந்திருக்கிறது, அவன் செக்கச்சவேல்னு இருப்பான் பையன் அப்படிங்கிற மாதிரி எல்லாம் சொல்லிட்டு இருப்பா. லக்னத்திலேயே சுக்கிரன் இருக்கிறதுனால நல்ல வெள்ளை வெளியேர்னு இருப்பான் பையன் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவா. அதே லக்னத்திலேயே சனி இருக்காங்கிறதுனால அவன் வந்து கருப்பா தான் இருப்பான். லக்னத்துல ராகு சேர்ந்துருச்சு, கேத்து சேர்ந்துருச்சு, அல்லது வெறும் சூரியன் மட்டும் இருந்தா கூட, ஏங்க சூரியன் தான் இருக்கார் லக்னத்துல, பையன் சிவப்பா இருப்பான்னு சொன்னீங்க, ஆனா அவன் பார்த்தா அவன் வந்து கருப்பா தானே இருக்கான் அப்படிங்கிற மாதிரி கேட்டோம்னா, இல்ல சூரியன் வந்து சனியோட சாரத்துல இருக்காரு, சூரியன் ராகுவோட சாரத்துல போயிட்டாரு, இல்ல சூரியன் வந்து ஒரு கேத்துவனுடைய நட்சத்திர காலில் இருக்காரு, அதனால இந்த மாதிரி வந்துருதுன்னு ஏதேதோ காரணங்களை சொல்லி கொண்டிருப்பார்கள்.
சர்வ நிச்சயமாக இது போன்ற விஷயங்களை நம்ப வேண்டாம். மனிதனுடைய நிறத்திற்கும், அதாவது மேற்தோல் இருக்கு இல்லையா, இந்த நிறத்திற்கும் கிரகங்களினுடைய அமைப்பிற்கும் எந்த விதமான சம்பந்தமும் இல்லை என்பதுதான் உண்மை. இப்ப நம்ம இதை எப்படி நிரூபிக்கிறது சார், எப்படி சார் சொல்றீங்க? இல்ல 7வது வீட்டுல குரு இருந்துன்னு சொன்னா உனக்கு வரக்கூடிய மனைவி நல்ல செக்கச்செவேல்னு நல்ல பொன்னிறமான ஒரு மனைவி தான் வருவா, நல்ல தகதகர் மின்னக்கூடிய மனைவி வருவான்னு சொல்றா. சுக்கிரன் இருந்தா வெள்ளை வெள்ளையர்னு பொண்ணு வருவான்லாம் சொல்லியிருக்காங்க சார், எனக்கு அப்படிதான் வந்திருக்கு அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் விவாதிக்கலாம். நிச்சயமாக இதுபோல் இல்லை என்பதையும் புரிந்து கொள்ள வேண்டும். நம்ம என்னதான் வெள்ளை வெள்ளையர்னு இருந்தா கூட நாம் அனைவரையுமே அமெரிக்கர்கள்லாம் பார்த்தா நம்மளை கருப்பர்கள் என்றுதான் ஒதுக்குவார்கள். அவர்கள் எதை வச்சு தெரியுமா நிறத்தை பேஸ் பண்ணுவா? தலைமுடியினுடைய நிறத்தை வைத்து. தலைமுடி எவருக்கு சிகப்பாக இருக்கிறதோ அவர்களை தான் அவர்கள் சிகப்பு நிறத்தை சார்ந்தவர்கள் என்றும், தலைமுடி யாருக்கெல்லாம் கருப்பாக இருக்கிறதோ அவர்களை கருப்பர்கள் என்றும் தீர்மானித்து விடுவார்கள். கண்ணை வச்சு கூட சொல்லுவா, கண்ணு மொழி கருப்பா இருக்கு, இவனுக்கு பிரவுனா இருக்குங்கிற மாதிரிலாம் அப்படி கூட பிரிக்கிறவாள்லாம் இருப்பா. இதற்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் இல்லை. சார் இதை நீங்க எப்படி சொல்றீங்கன்னு சொன்னா, அப்படியே ஒரு அடிப்படையான ஒரு விஷயத்தை யோசிச்சு பாருங்களேன். ஒரு ஆப்பிரிக்கால, ஒரு சவுத் ஆப்பிரிக்கானே வச்சுப்போம், ஒரு ஆப்பிரிக்க நாடுகளில் ஒரு குழந்தை பிறந்திருக்கு. அந்த குழந்தை அந்த ஊரினுடைய அடிப்படையிலே கருப்பாகத்தான் பிறந்திருக்கும். ஆப்பிரிக்கா ஏன் நமக்கு இந்த கிரிக்கெட் பார்க்குற பசங்களாம் தெரியும், வெஸ்ட் இண்டீஸ்லேயே வச்சுப்போமே, ஒரு வெஸ்ட் இண்டீஸ்ல ஒரு மேற்கு இந்திய தீவுகள்ல ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த ஊரினுடைய அந்த பெற்றோர்களுக்கு ஒரு குழந்தை பிறக்குதுன்னு வச்சுப்போம். அந்த குழந்தையினுடைய நிறம் கண்டிப்பாக கருப்பாகத்தான் இருக்கும். ஒரு ஜிம்பாப்வே போன்ற நாடுகளில், ஒரு ஆப்பிரிக்க நாடுகளிலே பிறக்கக்கூடிய அந்த கென்யா இதெல்லாம் இருக்கு இல்லையா, நிறைய ஊர், அந்த மாதிரி ஊர்ல பிறக்கக்கூடிய குழந்தைகளின் இடம் கருப்பாகத்தான் இருக்கும். அப்ப அந்த குழந்தைகளுக்கெல்லாம் லக்னத்துல குரு என்பது இருக்காதா? அல்லது அந்த குழந்தைகளுக்கெல்லாம் லக்னத்துல சூரியன் இருக்காதா? லக்னத்துல செவ்வாய் இருக்காதா? அந்த ஊரிலே பிறக்கக்கூடிய குழந்தைகளுக்கும் லக்னத்துல குரு, சூரியன், செவ்வாய் போன்ற கிரகங்கள் இருப்பார்கள். ஆனால் அவர்களுடைய நிறத்தினை அவர்கள் தீர்மானிக்கவில்லை. அந்த நிறமானது எங்கே தீர்மானிக்கப்படுகிறதுன்னு சொல்லி பார்த்தோம்னா அவருடைய ஜீன்களினுடைய அடிப்படையில் தான். அவர்கள் மரபியல் சார்ந்து அப்படி வர்றது, அந்த ஊரினுடைய அமைப்பு எப்படி இருக்கோ அப்படித்தான் அந்த குழந்தை பிறக்கிறது. அதை இப்படி கூட பாத்துக்கங்களேன், ஒரு ஆஸ்திரேலியாலேயோ இல்ல ஒரு அமெரிக்காலேயோ ஒரு குழந்தை பிறக்குதுன்னே வச்சுப்போம், ஒரு யூரோப்பியன் கண்ட்ரில ஒரு குழந்தை பிறக்கிறது, அந்த குழந்தைகளுக்கு மட்டும் லக்னத்திலேயே சனி என்பது இருக்காதா? லக்னத்துல சனி இருந்தால் கூட ஒரு ஆஸ்திரேலியாலோ இல்ல ஒரு நியூசிலாந்துலேயோ அந்த பெற்றோர்களுக்கு பிறக்கக்கூடிய குழந்தை வெள்ளை வெளியேர்னு தான் பிறக்கும். லக்னத்துல சனி இருந்தாலும் கூட நிச்சயமாக குழந்தை கருப்பாக பிறக்காது. அப்போ எது தீர்மானிக்கிறதுன்னு சொன்னா அவர்களுடைய பரம்பரையிலே வரக்கூடிய அந்த ஜீன்ஸும், அவர்கள் எந்த எந்த ஊரிலே பிறந்திருக்கிறார்கள், அந்த பகுதி வாழ் மக்களினுடைய அமைப்பு எப்படி இருக்குமோ அப்படித்தானே இருக்கு. நம்ம ஊர்லயே கூட ஏன் நம்ம ஊர்லயே கூட ஒரு டிஃபரன்ஸ் அப்படிங்கிறத பார்க்கலாம். இந்த கேரளா பீப்புள்லாம் பார்த்தோம்னா நல்ல ஆள் புஷ்டியா இருப்பாங்க, நல்ல கண்கள்லாம் பெருசு பெருசா இருக்கும், நல்ல கண்ணாலேயே பேசுவாங்கன்னு சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி இந்த கேரள மக்கள்லாம் இருப்பாங்க, நல்ல படிச்சு நல்ல வாட்ட சாட்டமா இருப்பாங்க. அவங்களெல்லாம் நம்ம பார்த்திருக்கலாம். அதையே கொஞ்சம் அப்படியே நம்ம தமிழகம்னு எடுத்துட்டா கூட வட தமிழகத்திலே இருப்பவருடைய உருவ அமைப்பு என்பது ஒரு மாதிரி இருக்கும். அப்படியே தென் தமிழகம்னு போயிட்டோம்னா அந்த பக்கம் பார்த்தோம்னா அங்க இருக்கக்கூடிய மக்களுடைய உருவ அமைப்பு என்பது வேறு மாதிரியாக இருக்கும். இதற்கு காரணம் என்னன்னு சொல்லி பார்த்தோம்னா அந்தந்த ஊரினுடைய ஒரு தட்பவெப்ப சூழ்நிலையும் அந்தந்த ஊரிலே இயற்கையாக விளைகின்ற பொருட்களினுடைய தன்மையும் தான் அதனை தீர்மானிக்கிறது அப்படிங்கிறதையும் நம்ம புரிஞ்சுக்கலாம். நம்ம வட இந்தியர்கள்ல பார்த்தா கூட மும்பை வாலா அப்படிங்கிறத நம்ம தனியா பிரிச்சு பார்க்கலாம். ஒரு பீகாரை சேர்ந்த ஒரு பீகாரி அப்படின்னு சொன்னா அவருடைய உருவ அமைப்பு இப்படிதான் இருக்குங்கிறதையும் நம்மளால தெளிவா பார்க்க முடியும் தானே. இதுதான் தீர்மானிக்கிறதுன்னு சொன்னா அந்தந்த ஊரினுடைய அந்த தட்ப வெப்பநிலையும் அந்த பருவ சூழலும் மட்டும்தான் அவர்களுடைய உருவ அமைப்பினை தீர்மானிக்கிறது. மேற்தோலுக்கும் கிரகங்களுக்கும் சம்பந்தம் உண்டு, நிச்சயமாக சம்பந்தம் உண்டு. அது குறித்து நாம் வரும் வாரத்திலே விரிவாக விவாதிக்கலாம். ஒரு ஸ்கின் டிசீஸ் அப்படிங்கிறது வருதுன்னு சொன்னா அதற்கு காரணம் சர்வ நிச்சயமாக கிரகங்கள் தான், கிரகங்களுடைய தாக்கம் தான். அதுவும் மேற்தோலின் மேல் தன்னுடைய ஆதிக்கத்தை செலுத்தக்கூடிய கிரகங்கள் சொல்லி பார்த்தோம்னா அது சந்திரன், சனி, ராகு, கேத்து, இவர்களுடைய அமைப்பை கொண்டே அந்த தோள்களிலே ஏதாவது பிரச்சனை வருமாங்கிறத சொல்லலாமே தவிர அந்த தோலானது இந்த நிறத்திலே அமைந்திருக்கும் என்று சர்வ நிச்சயமாக சொல்ல முடியாது. ஆக மனிதனினுடைய நிறத்தை தீர்மானிப்பு என்பது கிரகங்கள் அல்ல. ஆனால் மனிதனுடைய மேற்தோல் மூலமாக வரக்கூடிய வியாதிகள், இந்த மாதிரி ஒரு இன்ஃபெக்ஷன்ங்கிறது வரலாம், ஒரு ஸ்கின் டிசீஸ்ங்கிறது வரலாங்கிறது கிரகங்கள் தீர்மானிக்கும். அது குறித்து நாம் வருகின்ற சனிக்கிழமை நாள் அன்று
விரிவாக விவாதிக்கலாம். இந்த தகவலோடு இன்றைய தினம் உங்களிடமிருந்து நான் விடைபெற்றுக் கொள்கிறேன். மீண்டும் உங்கள் அனைவரையும் நாளைய தினம் ஒரு புதிய தகவலோடு சந்திக்கிறேன். அன்பர்கள் அனைவருக்கும் அனுதினமும் ஆனந்தமாய் அமைய பிரார்த்திக்கிறேன்.